எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு எதிர்காலத்தில் அண்மித்த காலப்பகுதிகளில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படலாம் என்கிற உத்தேசத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக அதிக பளு இல்லாமல், அதிக சிரமம் இல்லாமல், குறைந்த நேர ஒதுக்கீடு, குறைந்த பிரயத்தனத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாக கற்பதன் மூலமாக, திரும்ப திரும்ப கற்பதன் மூலமாக அந்த போட்டி பரீட்சைக்கு எங்களை வலுமிக்கவர்களாக தயார்படுத்துதல் என்கிற நோக்கத்தோடு ஒரு செயலமர்வு தொடர நடத்தி வருகிறோம். இன்றைக்கு அதனுடைய 10வது செயலமர்வில் சந்திக்கிறோம். 2 பாடங்கள், பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1, பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 2 என அழைக்கப்படுகின்ற இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் 3ஆம் மற்றும் 4வது வினாத்தாள்களுக்கான வழிகாட்டல் செயலமர்வாக இது இருக்குது. ஏற்கனவே 5 செயலமர்வுகள், இது 5வது செயலமர்வு என்று நம்புகிறேன். ஒவ்வொரு பாடத்துக்காகவும் 1வது விடய ஆய்வு, 2வது விடய ஆய்வு பாடங்களுக்காக 5 செயலமர்வுகள் இன்றைய செயலமர்வோடு நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து வருகிற தேர்தல் நாட்கள் நெருக்கடியாக இருக்குமாக இருந்தால் சில வேளைகளில் ஒரு 2 வாரங்கள் செயலமர்வுகள் நடைபெறாமல் ஒரு இடைநிறுத்தம் கொண்டு வரும். அது உங்களுடைய முயற்சியை அல்லது உங்களுடைய ஊக்கத்தை குறைக்கிறதாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளக்கூடாது. தவிர்க்க இயலாது. நான் முதல்ல ஒரு தேர்தல் ஆணையாளர், அதுக்கு பின்பால் தான் ஒரு வளவாளர் அல்லது ஆசிரியர். தேர்தல் ஆணையாளர் தன்னுடைய பணியை விட்டு ஆசிரியர் பணியை செய்ய மாட்டார். தன்னுடைய வேலையை முடித்து அதுக்கு மேலதிகமாக ஆசிரியர் பணி இன்றைக்கும் வாக்குச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுகிற நடவடிக்கை, தலைமை அலுவலகத்திலிருந்து, கொழும்பு அரசாங்க அச்சகத்திலிருந்து வாக்குச்சீட்டுகளை பொருட்படுத்தி இங்கே கொண்டு வருகிற எங்களுடைய தேர்தல் அலுவலகத்துக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸாருடைய பாதுகாப்போடு கொண்டு வருகிற நடவடிக்கை இருக்குது. இப்போ அந்த நடவடிக்கைக்கு மத்தியில் தான் நான் உங்களுக்கு 1 மணித்தியாலம் நேரம் ஒதுக்கி உங்களோட பேசுகிறேன். இப்போ என்னால் இயன்ற வரைக்கும் நான் உங்களுடைய வகுப்புகளை மட்டுப்படுத்த மாட்டேன். ஆனால் மிகவும் இயலாத ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நான் குழுவில் அறிவித்தல் போட்டால் அதை ஒரு மட்டுப்பாடாக அல்ல ஒரு குறையாக நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தன் காரியம் முக்கியம். படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி ஒரு படிப்பு நடக்க இல்லை என்ற போது அவங்க தங்களுடைய காரியம் கெட்டுப்போனதாக கவலைப்படுவாங்க. எனக்கு உங்களை விட எனக்கும் கவலை இருக்கும். ஒரு வகுப்பை நிறுத்துறதுல எனக்கு எந்த விருப்பமும் இருக்கிறது. படிப்பிக்கிறது அல்லது இப்படி ஒரு கலந்துரையாடல் நடத்துகிறதுங்கிறது நான் மிகவும் நேசிக்கிற ஒரு காரியம். தொழில் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறதே இல்லை. அது என்னுடைய தொழில் அல்ல. என்னுடைய ஒரு ஆன்ம திருப்திக்காக செய்கிற ஒரு நல்ல காரியம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு மிக மகிழ்ச்சி தருகிற ஒரு செயல் அது. அப்போ ஏதாவது வகுப்புகள் தடைப்பட்டால், ஏன்னு ரெக்கார்டிங்கில் சொல்கிறேன்டா வராத பிள்ளைகளை முதத்து கேட்டுக்கொள்ள வேணுமே என்கிற அடிப்படையில் அப்படி வகுப்புகள் தடைப்பட்டால் இந்த 1 மாதத்துக்கு அடுத்து வருகிற 1 மாத காலப்பகுதியில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் அதை நீங்கள் பெரிய மனசோட ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இனி செயலமர்வுக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் முதலாவது வினாத்தாளில் உண்மையில் அது இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில் 3வது வினாத்தாள். எங்களுடைய பாடப்பிறப்பில், நானும் நீங்களும் பேசுகிற பாடப்பிறப்பில் பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 என்பதில் இருக்கக்கூடிய பாடத்திட்ட உள்ளடக்கம் நான் அறிமுக வகுப்பில் சொல்லிட்டேன். தாபன விதி கோவை 1, தாபன விதி கோவை 2, நிதி ஒழுங்கு விதிகள். இதில் தாபன விதி கோவை 1 முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பிரதியீடாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால், முழுமையாக சொல்வதாக இருந்தால் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றங்கள் மற்றும் அவற்றோடு இடைநேர்வான விடயங்கள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிமுறைகள் பற்றி ஒரு நடைமுறை விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் அதை சுருக்கமாக பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்று சொல்லுவோம். இது 4வது புத்தகம். இதை 4வதாக சொன்னாலும் உண்மையில் நாங்கள் படிக்க வேண்டியதில் 1வது புத்தகம் அதுதான். என் தாபன விதிக்கோவை 1 எங்களுடைய 1வது புத்தகம். அதில் முதல் 5 அத்தியாயங்களுக்கும் பதிலாக பிரதியீடு செய்யப்பட்டிருக்குது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள். ஆகவே
நடைமுறை விதிகளை படிச்சுட்டு தான் தாபன விதிக்கோ வேண்டிய 6வது அத்தியாயத்துக்குள்ளே போகவும். சரி, இப்போ நாங்கள் எங்களுடைய இந்த செயலமர்வில் 2 விதமான உத்திகளை கையாளுவோம். ஒன்று, ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஒழுங்குமுறையில் படித்து கொண்டு வருகிற நடைமுறையும் இருக்கும். 2வது, ஆங்காங்கு ஊடறுத்து கற்கிற ஒரு நடைமுறையும் இருக்கும். ஆங்காங்கு ஊடறுத்து கற்கிறதுன்றது சில பகுதிகளை துண்டங்களாக இடையில் ஒரு பகுதியை எடுத்தும் படிப்போம். இப்படி 2 விதமான நடைமுறையில் இருந்தால் சலிப்பு ஏற்படாமலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிற மாதிரியும் இந்த செயலமர்வு இருக்கும். சரி, இப்போ இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த செயலமர்வில் பேசியிருக்கிறோம். அதில் ஒரு அத்தியாயம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் 1வது அத்தியாயத்தை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். இதை பற்றி காலம் கடந்து இணைந்து கொண்டவர்கள் பார்த்து கொள்ளலாம். அதுக்குரிய காணொளி பதிவிட்டிருக்கிறோம். இப்போது அரசியலமைப்பு காட்சிப்படுத்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அத்தியாயம் 9 காட்சிப்படுத்தி அதில் 54ஆம் உறுப்புரையின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும், அதேபோல் 55 3ஆம் உறுப்புரையின் பிரகாரம் 55 3வது உறுப்புரைக்கு அமைய அல்லது உறுப்புரையின் பிரகாரம் அரசாங்க அலுவலர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரங்கள் ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு உரித்தளிக்கப்படுகிற போது அரசியலமைப்பின் 55(1), 55(2), 55(4) மற்றும் 61 ஊவண்ணா ஆகிய அரசியலமைப்பின் உறுப்புரைகளுக்கு அமையத்தான் அது கையளிக்கப்பட்டிருக்கு என்பதை சொல்லியிருக்கிறது. அப்போ சாதாரணமாக இதை சொல்கிறதாக இருந்த ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்த தரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதாக இருந்தால் நான் எளிமையாக சொல்லிக் கொடுப்பேன். அப்படி என்றால் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை தொடர்பான அதிகாரங்கள் அல்லது தத்துவங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு சொல்லுகிற போது அரசியலமைப்பின் 55 3வது உறுப்புரையின் பிரகாரம் உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் 4 உறுப்புரைகளுக்கு அமைவாகத்தான் அது நடைபெற வேண்டும். அமைவாக என்றால் அதில் சொல்லப்பட்டவற்றுக்கு இணங்கத்தான் அது நடக்க வேண்டும். 55(1), 55(2), 55(4), 61 ஊவண்ணா ஆகிய உறுப்புரைகளுக்கு அமையத்தான் அது நடக்க வேண்டும். சாதாரணமாக அவர்கிட்ட கொடுத்துருக்குது என்று சொல்லி இருக்கிறவனை கொடுக்குற போது அதன் உள்ளீடாக சில நிபந்தனைகள் அல்லது அதற்குரிய ஏற்பாடுகள் உண்டு. அந்த ஏற்பாடுகளை பற்றியும் நாங்கள் ஏற்கனவே கதைச்சபடியால் நான் விளக்கமாக சொல்லையில் பிள்ளைகளுக்கு மேலோட்டமாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டு வார். சரிதானே? 55(1) என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவை உள்ளடங்களாக அரச சேவை தொடர்பான அனைத்து கொள்கைகளையும் ஆக்கவும் பொறுப்பு அல்லது அதிகாரம், தத்துவம் அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விடயங்கள் தொடர்பில் கொள்கைகளை பொலிசியை மேக் பண்ணுறது ஆணைக்குழு அல்ல, அமைச்சரவை என்பது 1வது 55(1) சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு அமைவாக ஆணைக்குழு செயற்படும். 55(2) என்ன சொல்லுது? 55(2) சொல்லப்பட்டிருக்கிற விடயம் திணைக்கள தலைவர்கள் எனும் பதவிக்கான நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய கர்மங்கள் அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது எது? திணைக்கள தலைவர்களுடைய நியமனம். இப்போ நாங்கள் கீழே சொல்கிறோம் அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம் எல்லாம் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்ற 5 சடங்கும் ஆணைக்குழுவு குறித்தளிக்கப்பட்டுள்ளது என்று. ஆனால் அங்கே ஒரு ஏற்பாடு இருக்குது. அதில் திணைக்கள தலைவர்களுடைய நியமனம் என்பது ஆணைக்குழுவுக்கு இல்லை. அதுவும் சொல்லியிருக்கு. அப்போ தத்துவங்களை அல்லது அது தொடர்பான கொள்கைகளை ஆக்குவது, தத்துவம் என்ற வார்த்தையை நன்முறை பெறுகிறேன், அது தொடர்பான கொள்கைகளை வகுப்பதும் அந்த 5 விடயங்கள் தொடர்பிலையும் ஒரு திணைக்கள தலைவர் சார்ந்து நடவடிக்கை எடுப்பதும் அமைச்சரவை குறித்தாக்கப்பட்டிருக்கு. அதே போல் 55(4) என்று சொல்லப்படுகிற போது
55(4) சொல்லப்பட்டிருக்கு. மாகாண அரச சேவையினுடைய அதிகாரத்தை அல்லது மாகாண பொது சேவை ஆணைக்குழுக்களினுடைய தத்துவங்களின் மீது இந்த ஆணைக்குழு திறக்குறைவு செய்ய முடியாது. அது இந்த கருத்து. மாகாண பொது சேவையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் மீது பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை. அதுக்கு தனியாக இருக்கு. மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு தனியாக இருந்து மாகாண அரசாங்க உத்தியோகத்தர்களை நிர்வகிக்கிற போது அதிலையும் போயிட்டு அரசாங்க சேவை ஆணைக்குழு தலையீடு செய்வதில்லை. அவர்களுடைய அதிகாரத்தை இவர் கேள்விக்குட்படுத்தினார். திறக்குறைவு செய்ய இயலாது. 61 ஊவண்ணா என்கிற பகுதியில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் விளங்கப்படுத்தியிருந்தாங்கள். சில தரப்பினர் மீது அவர்களை பகிரங்க உத்தியோகத்தர்களாக கருதக்கூடாது. அரசாங்க உத்தியோகத்தர்கள் மீது 5 விஷயங்களையும் உரிமை இருக்குது என்றதுக்காக அவர்கள் மீது கை வைக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறாங்க. சரிதானே? அந்த 5 வகையான அலுவலர்களை சொல்லி அந்த 5 வகையான அலுவலர்கள் மீதும் அது 6 நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் திருப்பி அவ்வளவையும் படிப்பிக்கிறேன். சரி. அதே போல் அரசாங்க சேவை ஆணைக்குழு தன்னுடைய தீர்மானங்களில் இருந்து தான் இதில் செய்திருக்கிற ஏற்பாடுகளில் இருந்து விலகி போகலாம். விலகி போகிற போது 2 விஷயத்தில் அவர்களுக்கு அந்த விடயங்களுக்கு அமைவாகத்தான் அவர்கள் விலகலாம் என்று சொன்னாங்க. ஒன்று அரசியலமைப்பின் 12(1) பிரிவு, அடுத்த 126 பிரிவு. அது 12(1) இலங்கை பிரஜைகள் எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். 126 பிரிவு என்பது அடிப்படை உரிமைகள் மீறப்படக்கூடாது என்பது. அப்போ இந்த அடிப்படை உரிமைகளை மீறாமலும் பாரபட்சம் காட்டாமலும் நபர்களுக்கிடையே பாரபட்சம் காட்டப்படுதல் ஆகாது என்பதுதான் 12(1). எல்லோரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். அவ்வாறு சமமாக அதில் பாரபட்சம் காட்டப்படாமல் அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் மற்றும்படி ஆணைக்குழு தனக்குரிய இந்த விதிகள் ஒழுங்கு விதிகள் தான் வரையறுத்த ஒழுங்கு விதிகளில் இருந்து விலகிச் செல்ல நடவடிக்கை இருக்கு என்பதை சொல்ல. அடுத்தது நான் 4வது பகுதியை சொல்ல இல்லை. அதுக்கு பிறகு கீழே இருந்த விஷயங்களை சொல்லிட்டு 7வது விடயத்தை பற்றி பேசிட்டு தான் மிச்சம் நண்பர்களுக்கு கதை சொல்லிட்டு போனோம். என்ன சொன்னாங்கன்னா, ஆணைக்குழுவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்குது. 5 சடங்குகள் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 5 விஷயங்கள் நான் சும்மா ஒரு நகைச்சுவையான வார்த்தையாக சடங்குகள் என்று சொல்கிறது. 5 விடயங்கள், அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வது, அதான் நியமனம். 2வது பதவி உயர்வு செய்வது. பதவி உயர்வு செய்வதுன்னா இப்போ 3லேருந்து 2க்கு போகிறது, 2லேருந்து 1க்கு போகிறது, கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, சேவைக்கு சேர்ந்தவரை சேவையில் உறுதிப்படுத்துவது கூட ஒரு பதவி உயர்வு தான். அவர் இப்போ தான் பதவியில் உறுதியாகிறார். அப்போ இந்த மாதிரியாக நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம் என்றால் உங்களுக்கு தெரியும். இடமாற்றத்தின் வகைகள் எல்லாம் நாங்கள் பிறகு படிப்போம். ஒழுக்காற்று நடவடிக்கைகள். ஒழுக்காற்று நடவடிக்கைகள் அரசு அலுவலர்களுடைய நடத்தை முரணாக இருக்கும்போது, பொது சேவைக்கு பொருத்தமில்லாமல் இருக்கும்போது அவர்கள் மீது மேற்கொள்ளப்படுகிற வழிப்படுத்தல்கள். வெறும் தண்டனை கொடுக்குறது மட்டுமில்லை, அவர்களை வழிப்படுத்துவதற்குரிய அதை எச்சரிக்கை செய்வது போன்ற பல்வேறு விடயங்கள். அதுவும் நாங்கள் தனியாக படிப்போம். இப்போது ஒழுக்காற்று நடவடிக்கை. பதவி நீக்கம். பதவி நீக்கம் என்றால் அவரை வேலையால் விட்டு அனுப்புறது என்ற கருத்தில் எடுக்கக்கூடாது. அவர் ஓய்வு பெறுவது அல்லது ராஜினாமா செய்வது, இப்படியான எல்லா கர்மங்களும் அதுக்குள்ளே வரும். அதாவது அவருடைய சேவை முடிவுறுத்தப்படுவது ஆகிய 5 விடயங்கள் தொடர்பிலையும் ஆணைக்குழுவுக்கு தத்துவங்கள் உரித்தாக்கப்பட்டிருக்கு. தத்துவம் என்பது அதிகாரம் என்று நினைச்சுக்கொள்ளும். அப்போ தத்துவங்கள் உரித்தாக்கப்பட்டிருக்கு. அப்படி உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை ஆணைக்குழு தான் கையில் வச்சு கொண்டிருக்கலாம். அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்குது 56, 57 உறுப்புரைகளில் இந்த ஆணைக்குழு இந்த தத்துவங்களை கொடுக்கலாம் என்றும் சொல்லியிருக்கு. தான் வச்சிருக்கலாம். அல்லது இந்த 56, 57 சில ஏற்பாடுகள் சொல்லியிருக்கு. ஆணைக்குழு விரும்பினால் அதை கையளிக்கலாம். தனக்கு அரசியலமைப்பினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடியது, அரசியலமைப்பினால் வழங்கப்பட்ட தத்துவங்களை அது கையளிப்பு செய்யலாம். கையளிக்கப்பட்ட தத்துவம் அது டெலிகேட்டட் பவர் என்று சொல்கிறது. ஆணைக்குழுவுக்கு இருக்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பவர், அதாவது அரசியலமைப்பினால் அளிக்கப்பட்ட தத்துவம். அது தனக்கு இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் பவரை டெலிகேட்டட் பவராக மாற்றலாம். கையளிக்கப்பட்ட அதிகாரங்களாக இன்னொருவருக்கு கொடுக்கலாம். சரிதானே? அப்படி கையளிக்கப்பட்ட அதிகாரங்களை கொடுக்கிறதாக இருந்தால் எப்படி கொடுக்க வேணும் என்று சொல்லி இருக்குது. முதலாவது 56வது அரசியலமைப்பு உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கு. 56, அது பிறகு 1, 2,
3, 4 என்றெல்லாம் இருக்குது. நாங்கள் 56 என்ன சொல்லி இருக்குது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். ஆணைக்குழு தனக்கு உரித்தாக்கப்பட்ட, இப்போ தனக்கு உரித்தாக்கப்பட்டே இனி எங்களுக்கு தெரியும். அந்த 61 ஊவன்னாவில் சொல்லப்பட்ட 5 கேட்டகரியாக்களும் வராயினம். இப்போ நான் வரமாட்டேன். தேர்தல் ஆணைக்குழுவினால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நியமனம் செய்யப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் வரமாட்டேன். சரிதானே? இதுபோல் கணக்காய்வு சேவை, போலீஸ் சேவை, முப்படையினர் எல்லாம் இருக்குது. இந்த வகையான ஆட்களை அவர்கள் நியமனம் செய்ய மாட்டார்கள். அந்த எல்லை இல்லை. அதே போல் திணைக்கள தலைவர்கள் இல்லை. அவர்களுக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்கள் என்கிற போது எங்களுக்கு தெரியும். அந்த மேலே சொன்ன ஏற்பாடுகளுக்கு அமைவாக அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான இந்த 5 விடயங்களையும் ஆணைக்குழுவுக்கு கொடுத்துருக்கு, தத்துவம் அளிக்கப்பட்டிருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு. நீ வச்சிருக்கலாம் அல்லது வேறு ஆக்கள்கிட்ட கொடுத்தும் இந்த விஷயங்களை செய்விக்கலாம். அப்படி கொடுக்குறதுண்டா 56ஆம் உறுப்பினர் சொல்லுது, ஆணைக்குழு மெம்பர்ஸ் இல்லை, ஆணைக்குழு உறுப்பினர்கள் அல்லாத வேறு ஆக்கள் ஆணைக்குழுவில் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இருக்கக்கூடாது. சரிதான். ஆணைக்குழுவில் 9 உறுப்பினர் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தால் அந்த 9 உறுப்பினரில் 3 பேர் எடுத்து பிறகு ஒரு சப் கமிட்டி போடுறேன். ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்லாத 3 பேரை கொண்ட ஒரு குழுவை ஆணைக்குழு ஃபார்ம் பண்ணலாம், ஆணைக்குழு தாபித்து கொள்ளலாம். அவ்வாறு தாபித்து போட்டு அரசாங்க சேவையில் இருக்கிற சில வகுதி உத்தியோகத்தர்கள், சில கேட்டகரி, உதாரணத்துக்கு டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி, அல்லது பராமெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் என்றது பிஹெச்ஐ, மிட்வைஃப், இந்த மாதிரி, இப்படி யாரோ ஒரு தொகுதி, எம்எஸ்ஓ, டிஓ, இந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகுதி உத்தியோகத்தர்கள் இந்த 5 கர்மங்கள் தொடர்பான அதிகாரத்தையும், நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவை தொடர்பில் கரும மாற்றும் தத்துவங்களை அந்த குழுவிடம் கையளிக்கலாம். அப்படி கையளிக்கிற போது 56(2), 56(3), 56(4) உறுப்புரைகளுக்கு அமைவாக செயற்படணும். அது ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட வேணும், அந்த குழுவுக்கு ஒரு செயலாளரை நியமிக்க வேணும், இப்படின்னு எல்லாம் இருக்குது. அப்போ இது விளங்குது தானே. 56ஆம் பிரிவுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அரசியல் அமைப்பினால் ஆணைக்குழுவுக்கு குறித்தளிக்கப்பட்ட தத்துவங்களை, அரசியல் அமைப்பினாலே ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை அது கையளிக்கப்பட்ட அதிகாரங்களாக ஒரு குழுவிடம் வழங்கலாம். எப்படி வழங்குற? முழு அதிகாரத்தையும் அப்படியே கொடுக்குமா? இல்லை. சில வகுதி உத்தியோகத்தர்களை தெரிவு செய்து, சில கேட்டகரி ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணி அந்த ஆஃபீஸர்ஸின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய விடயங்களை நீங்கள் செய்யுங்கோ என்று 3 பேரை கொண்ட ஒரு கமிட்டி, கமிஷன் என்று சொல்லக்கூடாது, கமிட்டி, ஒரு குழுவிடம் கையளிக்கலாம். சரிதானே? ஆணைக்குழு என்று சொல்லிக்க கமிஷன், குழு என்றைக்கு கமிட்டி என்று சொல்லுவோம். இப்படி இதுவரையில் இலங்கையில் 2 ஆணைக்குழுக்கள், 2 குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, 2 கமிட்டிஸ் இருக்கு. ஒன்று வைத்தியத்துறை அல்ல சுகாதாரத்துறை சார்ந்து, 2வது கல்வித்துறை சார்ந்து சுகாதார சேவை குழு, ஹெல்த் சர்வீஸ் கமிட்டி, HSC என்று சொல்வார்கள். 2வது கல்வி சேவை குழு, எடுகேஷன் சர்வீஸ் கமிட்டி, ESC என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 வகையான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எங்களுக்கு ஒரு தகவல். 56 உறுப்புரைகளை அதிகாரம் அல்லது தத்துவம் எவ்வாறு கையளிக்கப்பட்ட தத்துவமாக ஆணைக்குழுவினால் வழங்கப்படலாம். அதே போல் 57வது உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கு, ஆணைக்குழு அரசியலமைப்பினால் தனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்களை ஒரு அரசாங்க உத்தியோகத்தருக்கு கையளிக்கலாம். அது 57(1) உறுப்புரையில் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அதன் பிரகாரம் அவர்கள் கையளிக்கலாம், அரசாங்க உத்தியோகத்தருக்கு கையளிக்கலாம். அப்படி கையளித்தால், அரசாங்க உத்தியோகத்தருக்கு அவர் கையளித்தால் அவர் அதை பிரயோகிப்பார். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம். இந்த கேட்டகரிக்குள்ள வாராக்களாறு அமைச்சின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் செயலாளர்கள், அதே போல் அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அவர் முக்கியமான ஒரு ஆள். அவர்தான் எல்லா இணைந்த சேவைகளுக்கும் உரிய அதிகாரம் அவர்கிட்ட கையளிக்கப்பட்டார். அதுபோல் திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள்,
இப்படியானவர்கள் இது கையளிக்கப்பட்டிருக்கு. அப்போ எங்கள்கிட்ட நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்றவற்றை மேற்கொள்ளும் அதிகார பீடங்கள் 4 எழுதுங்கோ என்று கேட்குற நேரத்தில் நாங்கள் சில வேளைகளில் அமைச்சின் செயலாளர், அமைச்சின் மேலதிக செயலாளர், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள் என்று சொல்லி யாரோ எழுதின புத்தகங்களில் படிச்சுட்டு அதை ஒரு விடையாக எழுதுவோம். 4 கேட்டது நாங்கள் 5 எழுதிட்டோம் என்று சொல்லுவோம். உண்மையில் நாங்கள் கேட்ட விடையில் 4 ஒரு பங்கை கூட எழுத இல்லை. எங்கள்கிட்ட 4 விடை தான் இருக்குது. அந்த 4 விடையில் 4வது விடைக்குரிய உதாரணங்கள் மட்டும்தான் நாங்கள் விடையாக கொடுத்துருக்கோம். இப்போ இப்படி பரீட்சையில் கேள்விக்கு விடையை எழுதி போட்டு வந்து நான் நல்லா எழுதினான், எனக்கு 100 மார்க்ஸ் தான் வரும் என்று நினைச்சேன் நான். ஆனால் 40 தான் வந்தது என்று சொல்கிறதுல ஒரு பெரிய பெருமதி இல்லை. சரிதானே? அதால் தான் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த முறை பரீட்சை எழுதினவர்களுடைய பெறுபேறுகள் கடந்த வாரம் வந்திருக்குது. அவர்களோட கலந்து பேசினால் தெரியும். நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற விடயம், மூல நூல்களை படியுங்கோ, விளங்கி படியுங்கோ. நானும் நீங்களும் ஏன் இப்படி கதைக்கிறோம் என்றால், முதல்ல இந்த புத்தகம் ஒரு வாசிக்கிற புத்தகம்தான். இது ஒன்றும் பேய், பசாசு, படுபயங்கரமான ஒரு விடயமாக இது இல்லை. இது நாங்கள் வாசிக்கிற புத்தகம். இது வாசித்தா எங்களுக்கு விளங்கும். இதைத்தான் நாங்கள் வாசிக்க வேணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். இல்லைன்னா இந்த முதலாவது அத்தியாயத்துக்குள்ளே இவ்வளவு நேரம் எடுத்து அலட்ட மாட்டேன். சரிங்க, உங்களுக்கு நீங்கள் வேறு விதமாக படிக்கிறீங்க, இப்படித்தான் படிக்கணும். நிறைய நாங்கள் வெட்டி பிடுங்குவோம் என்று போயிட்டு வந்தாங்கள்ட மார்க்ஸை கேட்டு பாருங்க, அதில் பாஸ் பண்ணி உள்ளுக்கு போனாங்கள்ட மார்க்ஸை கேட்டு பாருங்க. 65 புள்ளி எடுத்தால் பெரிய காரியம். இந்த பாடத்தில் அடுத்த பாடத்தில் 60 எடுத்தாலே பெரிய காரியம். அது லாங்குவேஜ் என்று கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. சரி, அந்த லாங்குவேஜ் படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கே 60 தான் வரையில. நான் யாரை வரண்டெல்லாம் பேர்கள் சொல்லி சொன்னேன். அது வேணும். அவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நான் பாதிப்பை ஏற்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் தேசிய சர்வதேச வளவாளர்களே 60 வரையில். சில பிள்ளைகள் எடுத்திருக்கிறாங்க 60 மார்க்ஸ், 70 எடுத்திருக்கிறாங்க. 70 எடுத்தும் உங்களுக்கு போகாதாக்கள் இருக்குது. என்றால் இந்த பேப்பர் விடை ஆய்வு ஒன்று கையை கொடுக்குது. சராசரி உங்களுக்கு நியமனம் வேணுமென்று ஆசைப்படுறீங்களா? இலங்கை நிர்வாக சேவைகளை போக வேணும்னு உங்களுக்கு விருப்பமா? 4 பாடமும் சராசரி 70 எடுத்தால் உங்களுக்கு நியமனம் கிடைக்கிறது எவனும் தடுக்கிறார். இந்த பரீட்சையில் யாரும் உங்களுக்கு போட்டியாளர் இல்லை. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவன் படிக்கிறான், இவன் படிக்கிறான், அவனுக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு கிடைக்காம போயிடும், அவனோட சேர்ந்து படித்தா பிரச்சனை, நான் களவாக படிக்கணும். இந்த மனநிலையில் இருக்கிறவன் எந்த பதவிக்கு வந்தும் எதுவும் செய்ய போகிறது சரிதானே? வேண்டாம், பதவிக்கு வந்து களவெடுப்பான், அவ்வளோதான். இலங்கை நிர்வாக சேவைக்கு வந்து மிகச்சிறந்த கல்லனாக இருப்பான். அவன் தேவையில்லை எங்களுக்கு. எங்களுக்கு தேவை இருந்தால் எல்லாரோடையும் பகிர்ந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுகிறவன். உனக்கு 70 விஷயம் தெரியுமா? 70% உனக்கு தெரியுமா? இன்னொருத்தனுக்கு 65% தெரிஞ்சதாக இருக்கும். அவனை நீயும் சேர்ந்து படித்தீங்கன்னா உனக்கு தெரியாத 15% அவன்கிட்ட இருக்கும், அவனுக்கு தெரியாத 15% உன்னிட்ட இருக்கும். இப்போ நீ 70 இருக்கிறவனே அவனோட சேர்ந்து படிக்க 85க்கு போவாய். அவன் 60 இருக்கிறவன் 75க்கு வருவான். உங்களுக்கு யாரும் போட்டி இல்லை, உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் போட்டி. ஞாபகம் வச்சுருங்க. நீங்கள் ஒரு பாடத்தில் 70 புள்ளி எடுத்தால் எவனை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை, நீ எஸ்எல்ஏஸ். சரியா? அழுத்தி சொல்லுறேன், எழுதி சைன் பண்ணி தரோம். 1ஆம் 2ஆம் பாடங்களில் நல்ல மார்க்ஸ் எடுத்து 80, 75 எல்லாம் எடுத்து போட்டு மற்றதில் 50, 52 அப்படி எடுத்த ஆக்களுக்கு பிழைச்சி போயிட்டு சொதப்பிட்டு ஒன்றும் செய்யலாம். சராசரி 65 எடுத்தால், 65 என்றால் 4 பாடத்துக்கும் 260 எடுத்தால் நியமனத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் மிகவும் குறைஞ்ச ரேங்கில் இருப்பீங்க. நீங்கள் மிகவும் குறைஞ்ச ரேங்க் ரேங்க் பின்னுக்கு இருக்கும். இப்போ 40 பேர் எடுக்க போகிறாங்கன்னா நீங்கள் ஒரு 35வது 40வது ரேங்குக்குள்ளே நிற்பீங்க. ஆனால் 70க்கு எடுத்தீங்கன்னா, 70 100க்கு படிச்சுட்டு போகணும், அப்போ தான் 70 எடுக்கலாம். 70 எடுத்தீங்கன்னா உங்களுடைய நியமனத்தை எவரும் தடுக்கல. அது நீங்கள் முன்னுக்கு நிற்பீங்க. உங்களுடைய நேர்முக பரீட்சை புள்ளிகள் உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. இப்போ நாங்கள் படிக்கிற விதத்தை விளங்கி அழகாக படிக்கிறோம். நான் திரும்ப திரும்ப பேசுவோம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதில் என்ன சொல்லியிருக்கிறோம் இப்போ பாருங்கள். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய தத்துவங்களை பிரயோகிக்கிற அதிகார பீடங்கள் இப்போ எங்களுக்கு 4 தெரியும்.
முதலாவது யார்? அமைச்சரவை. அமைச்சரவை திணைக்கள தலைவர்களுக்குரியதை செய்யுது. இரண்டாவது பொது சேவை ஆணைக்குழு. அது எதை செய்யுது எதை செய்யலைன்னு நாங்கள் கொடுக்க தேவையில்லை. என்னென்னா மிச்சமெல்லாம் பொது சேவை ஆணைக்குழுவுக்கு தான் கொடுத்துருக்கு. திணைக்கள தலைவர்கள் தவிர மிச்சம் எல்லா நியமனமும் பொது சேவை ஆணைக்குழுவுக்கு தான் கொடுத்துருக்கு. அப்போ ரெண்டாவது அதிகாரப்பீடம் பொது சேவை ஆணைக்குழு, அதில் பகிரங்க சேவை ஆணைக்குழு, அரசாங்க சேவை ஆணைக்குழு, என்ன உங்களுக்கு பிடிச்ச பேரை பயன்படுத்துறீங்க. மூன்றாவது யார்? அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பெற்ற 56(1) உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் தத்துவம் கையளிக்கப்பெற்ற குழு. இது மூன்றாவது அதிகாரப்பீடம். அதுக்கு உதாரணம் இருக்கு. உதாரணத்தை எழுதுவோம். நாங்கள் எங்களுக்கு உதாரணம் தெரிஞ்ச உதாரணத்தை எழுதுவோம். யார்? சுகாதார சேவை குழு, கல்வி சேவை குழு. நான்காவது அரசியலமைப்பின் 57ஆம் உறுப்புரைக்கு அமைவாக அதிகாரம் கையளிக்கப்பெற்ற அரசாங்க அலுவலர்கள். பொது சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பெற்ற அரசாங்க அலுவலர்கள். இதுக்கு எங்களுக்கு உதாரணம் தெரியும். அமைச்சுக்களின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள். எங்கே விட்டுட்டும் பார்ப்போம். எங்களுக்கு புள்ளியே 4 அதிகாரப்படம் இருந்தால் 4 தான் இருக்குது. அதை விட்டுட்டு நாங்கள் அமைச்சுக்களின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள் என்று 5 எழுதிட்டோம் சார். ஒன்று கூட எழுதினபடியாக வெட்டுவானா என்று வந்து கேட்குறார்கள். இது 4வது விடைக்கு நீ எழுத வேண்டிய உதாரணம் மட்டும் எழுதியிருக்க. உண்மையில் இந்த கேள்விக்கு ஒரு 4 புள்ளி கொடுப்பானுண்டா உனக்கு 1 புள்ளி போட்டாலே அது பெரிய புண்ணியம். அரை புள்ளி தான் போடும். ஏன் அப்படி எழுதப்பட இல்லை. 57வது உறுப்புரைக்கு அமைவாக ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட அலுவலர்கள் என்பதுதான் விட. அதுக்குரிய உதாரணம் தான் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. 2 புள்ளி போடலாம்டா பாவம் பார்த்து 1 புள்ளியை போட்டாலே அது பெரிய விஷயம். அப்போ நாங்கள் படிக்கிறதுல தவற வச்சுக்கொண்டு அதுக்காக வேறு தடைகள் இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. ஆனால் படிக்கிறது முதல் எங்கட பக்கத்தை நாங்கள் நிமித்துவோம். எங்கட பக்கம் சரியாக இருந்தால் எங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, அப்போ பிள்ளைகளுக்கு 7வது விஷயத்தில் சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு சரிதானே? அடுத்தது பாருங்க. இந்த தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு குழுவோ அல்லது தத்துவம் கையளிக்கப்பட்ட அலுவலர்களோ அவற்றை பிரயோகிக்கும் போது, அதாவது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பாக அவர்கள் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது அல்லது கட்டளைகளை பிறப்பிக்கிற போது, அந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் கட்டளைகளை பிறப்பிப்பார்கள் அல்லது தீர்மானங்களை மேற்கொள்வார்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுவார்கள். இப்போ இந்த இடத்துல கவனிங்க பிள்ளைகள். 56ஆம் உறுப்புரைக்கு கீழே ஒரு குழுவுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. 57வது உறுப்புரைக்கு கீழே ஒரு உத்தியோகத்திலே கையளிக்கப்பட்டிருக்குது. அவர்கள் தீர்மானங்களை எடுக்கிறார்கள், கட்டளைகளை பிறப்பிக்கிறார்கள், அதாவது நியமனங்களை வழங்குகிறார்கள், பதவி உயர்வு செய்யணும், இடமாற்றம் செய்யணும், அரசாங்க ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொண்டு தண்டனைகள் போன்றவற்றை மேற்கொள்ளுகிறார்கள், அல்லது அவர்களை ஓய்வு பெற செய்தல் அல்லது பதவி விலக்குதல் போன்ற நடவடிக்கைகளை செய்கிற போது அதில் ஏதேனும் பொருத்தமற்ற விதமான தீர்மானங்கள் எடுக்கப்படுமாக இருந்தால், அந்த கட்டளைகளினால அல்லது தீர்மானங்களினால அரசு அலுவலர்களுக்கு மனக்குறை ஏற்படுமாக இருந்தால், அவர்களுக்கு திருப்தி இனங்கள் ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேணும் என்ற ஏற்பாடு இருக்குது. அரசியலமைப்பினுடைய 58வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லி இருக்கிறாங்க என்றால், அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரால் அந்த மனக்குறை தொடர்பாக மேன்முறையீட்டை அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு கொடுக்கலாம், அப்பீல் பண்ணலாம் என்று சொல்லியிருக்காங்க. ஏன் அரசாங்க சேவை ஆணைக்குழு தானே இந்த தீர்மானம் எடுத்தவர்களுக்குரிய அதிகாரத்தை கொடுத்தது. அரசாங்க சேவை ஆணைக்குழு தானே அந்த ஒரு குழுவுக்கோ அல்லது உத்தியோகத்தருக்கோ தன்னுடைய தத்துவங்களை பகிர்ந்து கொடுத்திருக்குது. அப்போ அந்த தத்துவங்களை பிரயோகிக்கும் போது அவர்கள் தவறிழைத்து விட்டார்கள் என்றால் யார்கிட்ட சொல்ல வேணும்? ஆணைக்குழுவிட்ட தான் சொல்ல வேணும். ஆணைக்குழு தானே அதிகாரத்தை கொடுத்தது. இந்த நீங்கள் கொடுத்த அதிகாரத்தை பிரயோகிக்கிறவர் இப்படி எனக்கு தீங்கிழைத்து விட்டார், நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்கிறத முறைப்படியாக அதில் எவ்வாறு முறையீடு செய்ய வேணும் என்பது தொடர்பில் ஆணைக்குழு ஏற்பாடு செய்திருக்குது. இதில் பின்னுக்கு படிப்போம்.
எவ்வாறு இவ்வளவு காலப்பகுதியிலே இந்த படிவத்தில் மேன்முறையீடு செய்ய வேணும், அந்த உரிய ஏற்பாடுகளை பின்பற்றி அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் ஏற்பாடு செய்யப்பட்ட வழிமுறையினூடாக மேன்முறையீடு ஒன்றை சமர்ப்பிக்கிறார். அவ்வாறு மேன்முறையீடு ஒன்றை சமர்ப்பிக்கும் போது ஏற்கனவே அரச அலுவலராலேயோ அல்லது குழுவாலேயோ, அதாவது தத்துவங்களை பிரயோகிக்கும் அலுவலர் அல்லது குழுவினால் வழங்கப்பட்ட ஒரு கட்டளையை மாற்றுவதற்கு அல்லது திருத்துவதற்கு, அதன் சிறு மாற்றம் ஒன்றை செய்வதற்கு என்று போட்டிருக்கு. கட்டளையை மாற்றுவதற்கு அல்லது திருத்துவதற்கு, அந்த கட்டளையை ரத்து செய்வதற்கு அல்லது அதனையே உறுதிப்படுத்துவதற்கு அல்லது அது தொடர்பாக வேறு ஓர்டர்ஸ், அதாவது பணிப்புரைகளை வழங்குவதற்கு, அது தொடர்பில் மேல் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உண்டு. அப்போ அரசாங்க சேவை ஆணைக்குழு அதிகாரங்களை கையளிச்சிட்டு தந்தால் அந்த அதிகாரங்களை ஆணைக்குழு பிரயோகிக்கக்கூடாது. அது முக்கியம். அந்த அதிகாரங்களை ஆணைக்குழு பிரயோகிக்கக்கூடாது. இப்போ டீச்சர்ஸ் சம்மந்தமாக அல்லது இலங்கை கல்வி நிர்வாக சேவை சம்மந்தமாக கல்வி சேவை குழு கடமையாக மாற்ற சொல்லி கொடுத்துட்டு அரசாங்க சேவை ஆணைக்குழு அது ஒரு நியமனத்தை செய்யக்கூடாது. ஆனால் கல்வி சேவை குழு செய்த நியமனத்தில் தவறு இருக்குது என்று மேன்முறையீடு செய்தால் அந்த தீர்மானத்தில் தலையீடு செய்து அதை மாற்றி அமைப்பதற்கு ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் 4வது உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழி. 5வது, இந்த விதிகள் அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் உங்களுக்கு எதுவும் விளங்க இல்லை என்றால், பொருள் கோடல் செய்வதில் ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமாக இருந்தால், இதில் சொல்லப்படுறது என்ன எங்களுக்கு விளங்க இல்லை என்று சொல்லி சொன்னார், அல்லது இந்த நடைமுறை விதிகளில் அதுக்குரிய ஏற்பாடு இல்லை என்று சொன்னால், அது தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுக்கும் உரிமை ஆணைக்குழுவுக்கு உண்டு. ஆணைக்குழுவை நீங்கள் கேட்கவும். இப்படி இதில் சொல்லப்பட இல்லை, நாங்கள் என்ன செய்யறது? இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு உதாரணம் பிள்ளைகளை சொல்லி கொண்டு வரனே, ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய பதவியில் உறுதிப்படுத்தப்பட்டு 10 ஆண்டு காலம் திருப்திகரமான தொடர்ச்சியான, அதாவது இடையறாத சேவை, 120 மாதங்கள் திருப்திகரமான இடையறாத சேவையை வழங்கியிருப்பாராக இருந்தால் அவருடைய பதவி நியமனம் ஓய்வூதிய உரித்துடையது என குறித்து நியமனம் வழங்கப்பட்டது. பின்னர் அந்த உத்தியோகத்தர் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதியை பெறுவார் என்று சொல்லப்பட்டது. ஒரு உத்தியோகத்தர் கன்ஃபர்மேஷன் முடிச்சிருக்கணும், 10 வருஷ சர்வீஸ் முடிச்சிருக்க வேணும். அவர் அந்த 10 வருஷ சர்வீஸும் இடையறாத, அதாவது தொடர்ச்சியான திருப்திகரமான சேவையை கொண்டவராக இருக்க வேணும். இப்படி இருக்கக்கூடிய வேளையில் சில வேளையில் ஒரு உத்தியோகத்தருக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்காது. அவர் கன்ஃபர்மேஷன் இல்லை, ஆனால் 10 வருடங்களுக்கு கூட வேலை செய்துட்டார். அவர் கனகாலமாக வேலை செய்கிறார், 15 வருஷம் வேலை செய்துட்டார். ஆனால் அவருக்கு கன்ஃபர்மேஷன் வேற இல்லை, சேவையில் உறுதிப்படுத்துவதற்கான பரீட்சையில் அவர் சித்தியடைய இல்லை. இப்போ இதிலே அதுக்குரிய ஏற்பாடு இல்லை, இந்த புத்தகத்தில் அதுக்குரிய ஏற்பாடு இல்லை. புத்தகத்தில் இருக்கிற ஏற்பாட்டின்படி நாங்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவை கேட்காம செய்யலாம். அவருக்கு ஓய்வூதிய உரித்துடைய பதவி என்று நியமனம் வழங்கப்பட்டிருக்குது. அவர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டார். 10 வருட சேவை காலம் முடிஞ்சது. அவருடனே பென்ஷனில் போக இயலாது. 55 வயதாயினா தான் பென்ஷனில் போகலாம். ஆனால் இந்த தகமைகள் எல்லாம் அவருக்கு இருந்தால் அவர் 55 வயது முடிய பென்ஷனில் போகணுன்னு கேட்டால் நாங்கள் வலிமையான கர்மங்களை செய்து விடலாம். ஆனால் ஒருவர் சேவையில் உறுதிப்படுத்தப்படவில்லை, மிச்சமெல்லாம் இருக்குது. ஓய்வூதிய உரித்துடைய பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு கூட, அதாவது 120 மாதங்களுக்கு கூட தொடர்ச்சியான திருப்திகரமான சேவையை கொண்டிருக்கிறார். இவரை என்ன செய்கிறார் ஆணைக்குழுவகத்தான் நீங்கள் கேட்கும். அதுதான் இந்த நடைமுறை விதிகளில் ஏற்பாடு செய்யப்படாத விடயங்கள் தொடர்பாக இறுதி தீர்மானம் அவர்கள் எடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் 5வது உறுப்புரைக்குரிய விளக்கம். சரிதானே? 5வது உறுப்புரைக்குரிய விளக்கம். அதே போல் ஆணைக்குழுவுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அரசியலமைப்பின் 55(1) உறுப்புரை நியதிகளின் படி, உறுப்புரை நியதிகளின் படி என்று சொல்வதனுடைய பொருள் 55(1) என்ன சொல்லப்பட்டிருக்குது? நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய விடயங்கள் உள்ளடங்கலாக
பகிரங்க சேவை தொடர்பான கொள்கைகளை ஏற்பாடு செய்வது அமைச்சரவை குறித்தாக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த நியதிகளின் படி என்றால் கொள்கைகளாக அல்லாமல் அரசியலமைப்பின் 55 உறுப்புரை நியதிகளின் படி ஆணைக்குழு அரசாங்க சேவை தொடர்புபட்ட விதிகள், ஒழுங்கு விதிகள், நடைமுறைகளை சட்டவாக்கம் செய்வதற்கும் அந்த விதிகள், ஒழுங்கு விதிகள், நடைமுறைகளை திருத்துவதற்கும் அல்லது அந்த விதிகள், நடைமுறைகளை மீளப்பெறுவதற்கும் வித்ரோவன்லாம் உரிமையை கொண்டுள்ளது. அப்போ அந்த உரிமையை கொண்டுள்ளது என்றால் அதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் உருவாக்கப்படுகிற விதிகள், நடைமுறைகள், ஒழுங்கு விதிகள் என்பவை கொள்கையாக இருக்கிறார். அமைச்சரவையினுடைய கொள்கையை பார்த்து அதற்கு ஏற்றபடி அவர்கள் விதிகளை உருவாக்கி கொள்வார்கள். சரி, இந்த கீழ்ப்பகுதிக்கு போகிறோம். இது அமைச்சரவைக்கு உதவுகின்ற வழிமுறை என்ன? ஆணைக்குழு அமைச்சரவைக்கு எவ்வாறான சந்தர்ப்பங்களில் உதவி செய்யுது? 55 உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் 55 சொல்லப்பட்டிருக்கு. திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு எல்லாம் அமைச்சரவை குறித்தாக்கப்பட்டிருக்கட்டு. சில வேளை ஒருவேளை திணைக்கள தலைவர் ஆக்கப் போகுதென்றால் அமைச்சரவை இதுவரைக்கும் ஒரு திணைக்கள தலைவர் இல்லாவிட்டால் யார்கிட்ட இருந்திருப்ப? ஆணைக்குழுவிட்ட தான் இருந்திருக்கிறார். ஆணைக்குழுவினுடைய நிர்வாகத்துக்குள்ளே, ஆணைக்குழுவினுடைய தத்துவத்துக்குள்ளே தான் அவர் இருக்கிறார். இப்போ இப்படி வச்சுக்கொள்வோமே, ஒரு பிரதேச செயலராக இருக்கிறார். பிரதேச செயலர் அமைச்சரவை நியமனம் அல்ல, ஆணைக்குழுவினுடைய நியமனம். அப்போது அவரை திணைக்கள தலைவர் ஆக்குவதற்கான ஒரு அறிக்கையை கேட்கிறார்கள். அவருடைய அந்த உத்தியோகத்தருடைய விடயம் தொடர்பான ஒரு அவதானிப்பு, ஒரு ஒப்சர்வேஷன் ரிப்போர்ட் ஒன்று தாங்கும். அவரை திணைக்கள தலைவராக நாங்கள் நியமிக்கலாமா இல்லையா என்றதை தீர்மானிக்கிற நோக்கத்துக்காக அதை கேட்கணும் வச்சுக்கொண்டால் அந்த தன்னுடைய ஒப்சர்வேஷனை கொடுக்க வேண்டியது ஆணைக்குழுவுக்கு பொறுப்பாக இருக்கு. ஆணைக்குழு அரசியலமைப்பின் 55 உறுப்புரை நியதிகளுக்கு அமைவாக திணைக்கள தலைவர்களை நியமிப்பதற்கான அல்லது பதவி உயர்வு, இடமாற்றம், பதவி நீக்கம் என்பவை தொடர்பிலையும் அவருக்கான ஒழுக்காற்று கட்டுப்பாடு தொடர்பிலும் அமைச்சரவை ஒரு ரிவரன்ஸை கேட்குமாக இருந்த உசாவுதல் என்கிறது அவர்கள்ட்ட இருந்து தகவல்கள், விவரங்களை பெற்றுக்கொள்ள மேற்கொள்ளும் போது தன்னுடைய அவதானிப்புரைகளை, தன்னுடைய ஒப்சர்வேஷனை கொடுக்க வேணும். பொதுச்சேவை ஆணைக்குழு யாருக்கு வகை கூற வேணும், யாருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும்? அதில் சொல்லப்பட்டிருக்கு. அரசியலமைப்பினுடைய 55 பிரிவில் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு பஞ்சாங்க ஆண்டிலும் தான் மேற்கொண்ட பணிகள் தொடர்பான அறிக்கையை அந்தந்த பஞ்சாங்க வருடம் முடிவடைகிற போது பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பாராளுமன்றத்துக்கு இதை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த இடத்துல வச்சு நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேணும். 2 சகோதரர்கள் அந்த விஷயத்தை கேட்டிருந்தார்கள். நீங்கள் இதுக்குள்ள இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார், பாராளுமன்றம் என்றா என்ன சார், அமைச்சரவை என்றா என்ன என்று கேட்டிருந்தாங்க. சரிதானே? பாராளுமன்றம் என்றால் என்ன, அமைச்சரவை என்றால் என்ன என்கிற கேள்விக்கு எல்லோருக்கும் பதில் தெரியும் நான் சொல்ல இல்லை. ஆனால் பலருக்கு தெரியும். இருந்தாலும் நான் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துகிறேன். பாராளுமன்றம் என்று சொல்லுகிறது ஒரு பொது தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுகிற 225 உறுப்பினர்களையும் கொண்டது பாராளுமன்றம். இந்த 225 உறுப்பினர்களும் எப்படி தெரிவு செய்யப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். 77ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த தேர்தல் முறையில் 160 தேர்தல் தொகுதிகள் இருந்தது. ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்படுவார். அவர் தொகுதிக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர். அதை சிங்களத்திலே ஆசனம் என்று சொல்வது. இதுதானே? தமிழில் அது ஒரு ஆசனம். ஒரு தொகுதியில் இருந்து ஒரு ஆள், அந்த தொகுதியில் பல பேர் போட்டியிடுவார்கள். அதில் யாருக்கு கூட வாக்கு வருதோ அவர் பாராளுமன்ற உறுப்பினராக போவார். இது 77க்கு முந்தி இருந்த நிலைமை. அப்போ தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக போட்டி இருக்கு. அந்த தொகுதியில் போட்டியிடுற 160 தொகுதிகள் இப்போதும் இருக்குது. தொகுதி ரீதியாக தேர்தல் நடக்கிறது இல்லை, ஆனால் தொகுதிகள் இருக்குது. இப்போ யாழ்ப்பாணம் எடுத்தீங்க என்றால் காங்கேசன்துறை தொகுதி, கோப்பாய் தொகுதி, நல்லூர் தொகுதி, ஊர்காவல்துறை தொகுதி அப்படி இருக்குது. வன்னி மாவட்டம் எடுத்தீங்க என்றால் ஆனா மன்னர், அவனா வவுனியா, ஈனா முல்லைத்தீவு என்று சொல்லி 3 தொகுதிகள் இருக்குது. இப்படி நாடு முழுவதும் 160 தேர்தல் தொகுதி இருக்குது. அதில் 160 பேரை தெரிவு செய்வார்கள்.
9 மாகாணங்களுக்காகவும் 4 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். ஒரு மாகாணத்துக்கு 4 உறுப்பினர்கள், ஒரு மாகாணத்திலிருந்து 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதுவும் அந்த மாகாணத்துக்குள்ளே வந்து வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருந்தாலும் 4 உறுப்பினர்கள் தான். எல்லா மாகாணத்துக்கும் 4 பேர் தான். அதில் வன்னிக்கு 3, யாழ்ப்பாணத்துக்கு 1 கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாகுபாடு இல்லாமல் சமமாகத்தான் பங்கிடப்பட்டிருக்குது. அதுக்கான விளக்கம் வேண்டாம். தேர்தல் சம்பந்தமாக நீங்கள் கூட விஷயத்துக்கு போக வேண்டாம். ஆனால் 9 மாகாணங்களில் இருந்தும் 9 நாங்கள் 36. இப்போ 160 36 சேர்த்து 196. இதை விட 29 உறுப்பினர்கள், 196 9 205 29 உறுப்பினர்கள் இந்த கட்சிகள் நாடு முழுவதும் பெற்ற வாக்குகளின் ரேசியோக்கு ஏற்றபடி, விகிதாசாரத்துக்கு ஏற்றபடி அந்த கட்சிகளில் இருந்து தெரிவு செய்யப்படுவார்கள். சில கட்சிகள் நாடு முழுக்க போட்டியிட்டு எல்லா மாவட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகளை எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி வரைக்குள்ள அவர்களுக்கு சில நேரம் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் அந்த தேசிய பட்டியல் என்று சொல்கிற தேசிய பட்டியலிருந்து 2 பேர் கிடைப்பார்கள். தற்போது இருக்கிற ஜனாதிபதி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய கட்சி எந்த ஆசனங்களையும் பெற இல்லை, எந்த இடத்துலையும் வெல்ல இல்லை. ஆனால் நாடு முழுவதும் கிடைச்ச வாக்குகளை மொத்தமாக கூட்டுகிற போது அந்த கட்சிக்கு, ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கும். அந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக கட்சியில் இருந்து யாரை அனுப்புகிற என்ற இழுபறி நீண்ட காலமாக இருந்து பின்னர் கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்கே அவர்களை அனுப்பினார். அவர் அப்படி தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு போய்த்தான் பிரதமராகி பின்னர் ஜனாதிபதியாகி அப்படி வந்தார். அது இலங்கையில் வரலாற்றில் ஒரு யாரும் முன்னெதிர்வு கூறாத ஒரு நடவடிக்கை. அப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த 225 பேரும் தான் பாராளுமன்றம். அந்த 225 பேரில் எந்த கட்சியில் அதிகமானவர்கள் இருக்கிறார்களோ, அதிகமானவர்கள் என்பது ஆட்சி அமைக்கிறதாக இருந்தால் அரைவாசிக்கு கூட வேணும், 112க்கு மேலே. அப்போ 113 அல்லது அதனிலும் கூடியவர்கள் ஒரு கட்சியில் இல்லாவிட்டால் 4-5 கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டு அரசாங்கத்தை அமைக்கிறோம் அமைக்கலாம். அதில் வருகிற 113 பேரும் தான் 113 அல்லது அதுக்கு மேற்பட்ட அவர்கள் அரசாங்க கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள். அரசாங்க கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களில் எல்லோரும் அமைச்சர்களாக மாட்டார்கள். அதில் குறித்த எண்ணிக்கையானவர்களை அமைச்சர்களாக பிரதம அமைச்சர் ஜனாதிபதியோடு கலந்து பேசி நியமிப்பார். வெற்றி பெற்ற கட்சியினுடைய பிரதானமான வேட்பாளர் பிரதமராக இருப்பார். அந்த பிரதமர், அதாவது பிரதம அமைச்சர், சரிதானே, அவர்தான் பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடாது, அதாவது மாகாண சபையை கொடுத்தாச்சு அந்த பேர். அப்போ பிரைம் மினிஸ்டர் அவர் பிரதம அமைச்சர் அல்லது பிரதம மந்திரி. அந்த பிரதம மந்திரி அது எனக்கு தன்னுடைய கட்சியில் இருந்தால் தங்களுடைய கூட்டணி கட்சிகளில் இருந்து யாரையெல்லாம் மந்திரியாக நியமிக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை ஜனாதிபதியோடு சேர்ந்து நியமனம் வழங்குவார். ஜனாதிபதி அந்த நியமனத்தை கொடுக்குறார். அப்படி நியமனம் வழங்குகிற போதும் அமைச்சர்கள் என்று சொல்லியும் இராஜாங்க அமைச்சர்கள் என்று சொல்லியும், அதாவது அமைச்சரவை அந்தஸ்து உள்ள அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், அமைச்சரவை அந்தஸ்து இல்லாத என்று சொல்கிறேன் அவர்களை இராஜாங்க அமைச்சர்கள், ஸ்டேட் மினிஸ்டர் என்று சொல்கிறோம். இப்போ இந்த தீர்மானங்கள் அமைச்சரவை தீர்மானம் எடுக்கிறது என்று சொல்லுகிற போது அமைச்சரவை அந்தஸ்து உள்ள அமைச்சர்கள், அதாவது கேபினட் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் இலங்கையின் அரசியலமைப்பின்படி ஒரு 40 பேர் இருக்கலாம் என்று இருக்குது. அது கூடும் குறையிலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அது சிலதை மாற்றுகிறார்கள். அது வேணாம், எங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வேண்டாம், எனக்கு தெரியாது. அப்போது எனக்கு தெரியாத நான் பேசி உங்களை குழப்புவான். ஒரு 40 பேர் இருக்கலாம் என்று வச்சுக்கொண்டால் அந்த 40 பேரும் சேர்ந்து ஒரு வாரத்திலையும் அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியில் கலந்து பேசி தீர்மானங்கள் எடுப்பார்கள். அதுதான் அமைச்சரவை தீர்மானம். அமைச்சரவை என்றால் என்னன்னு உங்களுக்கு விளங்கிட்டு, கேபினெட்ன்றது என்னென்னா பாராளுமன்றம் அல்ல. பாராளுமன்றத்தில் பிறகு ஆளும் தரப்பு இருக்குது. ஆளும் தரப்பில் ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் இருந்து குறித்த எண்ணிக்கையானவர்கள் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாகவும், குறித்த எண்ணிக்கையானவர்கள் பிரதி அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்களாகவும், குறிப்பிட்ட ஆட்கள் டெபுட்டி மினிஸ்டராகவும் போடுறது பிரதி அமைச்சர்களாகவும் நியமிக்கப்படுவார்கள். அமைச்சர் இல்லாட்டி இவர் தான் பிரதி அமைச்சர்கள். பிரதி அமைச்சர்களும் இராஜாங்க அமைச்சர்களும் அமைச்சரவைக்கு போகிறீங்க, அவை அமைச்சரவையில் இல்லை. அமைச்சரவை அந்தஸ்து உள்ள அமைச்சர்களின்
பொறுப்பாக இருக்கிற அமைச்சர்கள் தான் அந்த அமைச்சரவை கேபினெட் என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள். இப்போ அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுக்கிற போது தான் அந்த அமைச்சரவை நியமனம் வழங்கும். பாராளுமன்ற நியமனம் வழங்குது, அமைச்சரவை நியமனம் வழங்கும். இதை புரிஞ்சு கொண்டோம்னா போதும், இதுக்கு மேலே நான் போகிறேன். அடுத்தது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் சுயாதீனம் தொடர்பில் அல்லது அதனுடைய சுதந்திரமான செயற்பாடு தொடர்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறேன். அது ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ முதலாவது விடயம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவினால் தத்துவங்களை கையளிக்கப்பட்ட ஒரு குழு அல்லது ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் தங்களுக்குரிய தத்துவத்தின் கீழ், அதாவது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றின் கீழ் செய்யப்படுகிற கட்டளைகள் அல்லது தீர்மானங்களின் மீது விசாரணை செய்வது அல்லது அதன் மீது பிரகடனம் செய்வது, அந்த விடயங்கள் தொடர்பில் கட்டளையிடுகிற நியாயாதிக்கம் என்று சொல்லுகிறது அதிகாரம் என்று வைங்க. இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ நியாய சபைக்கோ அதிகாரமோ நியாயாதிக்கமோ இல்லை. ஆனால் அதுக்கும் சில ஏற்பாடுகள், அந்த ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு, அதாவது அரசியலமைப்பின் 59வது உறுப்புரை, 126வது உறுப்புரை, 61 ஆனா என்கிற உறுப்புரைகளுக்கு உட்பட்டு 59வது உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்குது. ஆணைக்குழு எடுக்கிற தீர்மானத்தினால மனக்குறை அடைகிற உத்தியோகத்தர் ஒருவர் நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை என்று நீதி சேவை ஆணைக்குழுவின் கீழே ஒரு குழு இருக்குது, அதில் ஒரு ஆணைக்குழு இருக்குது. அவர்களுக்கு முறையீடு செய்யலாம். அப்போ அந்த மேன்முறையீடு இந்த யாரும் விசாரிக்கிறாதுங்கிற அந்த மட்டுப்பாட்டுக்கு வெளியில் இருக்குது. அப்போ அவர்கள் அதை சொல்லலாம். அதே போல் 126வது உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிற போது உயர் நீதிமன்றத்தில், சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்குரிய பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடிப்படை உரிமையாக ஆணைக்குழு மீறுகிறது. மற்றும்படி பொதுவாக சொல்லப்பட்டால் இதனுடைய சுதந்திரத்துக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்று கேட்கிற போது ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு, ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஆகியோரால் பிறப்பிக்கப்படுகின்ற எந்த ஒரு கட்டளை அல்லது தீர்மானத்தின் மீதும் விசாரணை செய்வதற்கோ அல்லது பிரகடனம் செய்வதற்கோ இலங்கையின் எந்த ஒரு நீதிமன்றத்துக்கோ நியாயாதிக்க சபைக்கோ அதிகாரம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது, இதே மாதிரி ஆணைக்குழு அல்லது ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட குழு அல்லது ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் இந்த விடயங்கள் தொடர்பில், அதாவது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அந்த விஷயத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ முறையற்ற விதமாக தலையீடு செய்கிற விவரம் மேல் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டால், மேல் நீதிமன்றத்தில் தான் அதுக்கு வழக்கு போடணும், ஹைகோர்ட்டில் குற்றவாளியாக காணப்பட்டால் அவர் 100,000 ரூபாவுக்கு மேற்படாத தண்டப்பணம், 7 ஆண்டுகளுக்கு மேற்படாத காலப்பகுதிக்கு சிறை தண்டனை அல்லது 2 இணைந்த ஒரு தண்டனையினால் தண்டிக்கப்படுவார். இதுதான் சுதந்திரம் தொடர்பில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு. இதெல்லாம் ஏற்கனவே கதைச்சிருந்தாலும் நாங்கள் நின்று நிதானமாக ஆறுதலாக படிக்கிறபடியால் நான் திரும்ப ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்லியிருக்கிறேன். நீ அடுத்த வகுப்புலையும் இந்த 1ஆம் அத்தியாயத்தையே படித்து கொண்டிருக்கீங்களா தானே? சரி, இன்றைக்கு நான் பிள்ளைகளை 2வது அத்தியாயத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகிறேன். 2வது அத்தியாயமும் கொஞ்சம் கடினமானது. சாதாரணமாக நாங்கள் அதை படிப்பிக்கிறது இல்லை. இன்றைக்கு கடந்த சேலமருளையும் கடினமான அத்தியாயங்களை நாங்கள் இலகுவானதாக ஆக்கி கொள்ளுகிறோமா? சரி, அப்போ எப்படி சொல்லுகிறோம் என்றால், இந்த கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிப்பது தொடர்பான ஏற்பாடு. ஆணைக்குழு தனக்குரிய தத்துவங்களை கையளிக்கலாம், குழுவிட்ட கொடுக்கலாம், தனியாள்கிட்ட கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்குத்தானே. முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கு, தத்துவங்களை கையேற்ற ஒரு குழுவோ அல்லது உத்தியோகத்தரோ, ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஏதாவது ஒரு குழு அல்லது எவரேனும் ஒரு உத்தியோகத்தர் அந்த தத்துவங்களுக்கு பிரயோகிப்பது தொடர்பாக ஆணைக்குழுவுக்கு
பொறுப்பு சொல்ல வேண்டியவராக பதில் கூற வேண்டியவராக இருப்பார். இது முதலாவது விடயம். இதை சில வேளைகளில் ஒரு கட்டுரை கேள்வியாக கேட்கலாம். 8 புள்ளிக்கு பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகார பீடங்கள் அமைந்தொழுக வேண்டிய விதிமுறைகள் எவை என்று கேட்கலாம். சரிதான். கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்கும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் எவை என்று கேட்கலாம். அப்போ முதலாவது நெறிமுறை என்ன சொல்கிறோம்? ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஏதாவது ஒரு குழுவோ அல்லது ஏதேனும் ஒரு உத்தியோகத்திலோ அந்த தத்துவங்களுக்கு பிரயோகிப்பது தொடர்பாக பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக பதில் கூற வேண்டியவராக இருப்பார். 2வது, ஒரு குழுவிடம் தத்துவங்கள் கையளிக்கப்பட்டால் அது குழுவாகத்தான் பிரயோகிக்கப்பட வேண்டும். தனித்தனியாக அதன் அங்கத்தவர்கள் அதை பிரயோகிக்க முடியாது. விளங்குதா? ஆணைக்குழுவுக்குரிய தத்துவங்களை 3 பேர் கொண்ட குழுவிட்ட கையளிக்கிறோம் தானே. அதில் பிறகு ஒருத்தர் தான் தனியே செய்யலாம். குழுவின் அங்கத்தவர்களால் அந்த தத்துவங்கள் கூட்டாக பிரயோகிக்கப்பட வேண்டும். அதிகாரிக்கு கையளிக்கப்பட்ட விடயத்தில் 14வது உறுப்புரை சொல்றேன். அது ஒரு உத்தியோகத்தரிடம் கையளிக்கிற ஒரு அதிகாரியிடம் கையளித்தால் அவர் அதை இன்னொருத்தருக்கு டெலிகேட் பண்ணுகிறார். தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி மாத்திரம்தான் கையளிக்கப்பட்ட தத்துவங்களை பிரயோகிக்க வேணும். அதை வேற ஒரு ஆளுக்கு கையளிக்க முடியாது. அப்படி கையளிச்சுட்டாருன்னு வச்சுக்கொள்வோம். எவராவது ஒரு ஆள் அல்லது ஒரு குழு மேலே சொல்லப்பட்ட ஏற்பாடுகளை, அதாவது 14வது ஏற்பாட்டை மாதிரி தனக்கு கொடுக்கப்பட்டதை இன்னொரு தடவை பிரயோகிக்க சொல்லி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கொள்வோமே, அதுக்கு என்ன நிலைமை? அவ்வாறு செய்யப்படுகிற எல்லா செயற்பாடுகளும் எடுக்கப்படுகின்ற எல்லா தீர்மானங்களும் செயல் வலுவற்றவை ஆகிவிடும். செயல் வலுப்பெறாது, அது செல்லாது. சாதாரணமாக சொல்ல 14ஆம் பிரிவின் ஏற்பாடுகளை மீறி, அதாவது கையளிக்கப்பட்ட அதிகாரியினால் மட்டும் பிரயோகிக்கப்படாமல் கையளிக்கப்பட்ட அதிகாரி அதை இன்னொருவருக்கு கையளித்தால், அப்படி கையளிக்கப்பட்ட ஆட்களோ குழுவோ மேற்கொள்ளுகிற எந்த ஒரு தீர்மானமும் அல்லது எந்த ஒரு கட்டளையும் செயல் வலுப்பெறாது. அதனால் செய்யப்பட்ட செயற்பாடுகள் தீர்மானங்கள் அனைத்தும் வலுவற்றவையாகிவிடும், இன்வலிட். இதனால் யாருக்காவது ஏதேனும் தீங்கு அல்லது நட்டம் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி, அந்த தத்துவங்களை பிரயோகித்த ஆள், அந்த தத்துவங்களை பிரயோகித்த குழு அவ்வாறு ஏற்பட்ட நட்டத்துக்கு தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த நட்டம் உண்டு அல்லது ஒரு தீங்கொண்டு விளைஞ்சால் அதுக்கு யார் பொறுப்பு? தத்துவங்களை கையளித்த அதிகாரி. அவர் யார்கிட்ட கொடுத்து செய்விச்சாரோ அவர் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள். அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீங்குக்கு அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பாக வேண்டும். அடுத்த விடயம், தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி தான் பிரயோகிக்கிறார், வேறொருத்தருக்கும் அவர் கொடுக்க. ஆனால் தன்னுடைய விடயப்பிறப்புக்கோ வெளியில் போய் அவருக்கு கொடுத்த அதிகாரத்துக்கு மேலே போய் நடவடிக்கை எடுத்துட்டார். அதாவது தத்துவம் கையளிக்கப்பட்ட அந்த அவற்றை சப்ஜெக்ட் ஏரியா இருக்கும் தானே, விடயப்பிறப்புக்கு எல்லைகளுக்கு அப்பால் அவர் ஒரு தீர்மானத்தை அல்ல செயற்பாடுகளை கட்டளைகளை மேற்கொள்ளுகிறார். இப்போது நிலைமை என்ன? அவ்வாறு செய்யப்பட்ட அனைத்து செயற்பாடுகளும் எடுக்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களும் எந்த விளைவையோ வலுவையோ கொண்டிருக்காது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த செல்லுபடித்தன்மையும் அதுக்கு இல்லை. இப்போ இப்படித்தானே, இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு அதிகாரிக்கு தத்துவம் கையளிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு சொல்லி இருக்குது, முதலாவது அட்டவணையில் வருகிற குற்றங்கள் தொடர்பாக ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும், 2வது அட்டவணையில் இருக்கிற குற்றங்கள் தொடர்பில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டு, அவர் முதலாம் அட்டவணையில் இருக்கிற குற்றங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்து தண்டனையும் கொடுத்துட்டார்.
இப்போது அது எந்த விதமான விளைவையோ வலுவையோ கொண்டிருக்காது. அதேபோல் அந்த செயற்பாடுகள் அல்லது தீர்மானங்களால் ஏதேனும் தீங்கு அல்லது இழப்பு நட்டம் யாருக்காவது ஏற்படுமாக இருந்தால் அதுக்கு தன்னுடைய அதிகார வரம்பை மீறி தனக்கு வழங்கப்பட்ட எல்லையை மீறி அதை பிரயோகித்த அதிகாரி அல்லது குழுவினுடைய சகல அங்கத்தவர்களும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அவர்கள் பொறுப்பாக இருக்கவர். தத்துவங்கள் கையளிக்கப்பட்டவர்கள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் இதில் இப்போ நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிற புத்தகத்தில் வழங்கப்படுகிற வழிகாட்டல்கள், நடவடிக்கை முறை என்றால் ப்ரொசீஜர், சரிதானே? ஒழுங்கு விதிகள் என்பது ரெகுலேஷன். அப்போ நடைமுறை விதிகள், வழிகாட்டல்கள், நடவடிக்கை முறை, ஒழுங்கு விதிகள் என்ற பிரகாரம் அல்லாமல் வேறு யாராவது நபர்களுடைய அட்வைஸ் படி அல்லது அவையன்ற ப்ரெஷர், அவையன்ற ஓர்டர் கருத்தில் கொண்டு தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடாது. அது ஒரு டிசிஷன் எடுக்க தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி அந்த தத்துவங்களை பிரயோகிக்கும் போது ஆணைக்குழு வெளியிடுகிற நடைமுறை விதிகள், வழிகாட்டல்கள், நடவடிக்கை முறை, ஒழுங்கு விதி என்பவற்றின் பிரகாரம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமே தவிர வேறு ஆட்கள் வழங்குகிற அறிவுரைகள், செல்வாக்கு அல்லது கட்டளைகளின் மீது தீர்மானங்களை எடுத்தால் அவர் தாவன விதிக்கோவை என்ற 2வது தொகுதியில் இருக்கிற 1வது அட்டவணையின் கீழ் குறிக்கப்பட்ட, அதாவது பாரதூரமான குற்றம் ஒன்றை புரிந்தவராக கருதப்படுவார். இதுக்குள்ள முக்கியமான விஷயம் இருக்கு, விளங்குது தானே? இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்கு அமைவாக கருமமாற்றாவிட்டால், யாரும் சொல்லி, யாரும் கட்டளையிட்டு, யாரும் ப்ரெஷர் கொடுத்து அதுக்கு அமைவாக வேலை செய்தால் 1ஆம் அட்டவணையின் கீழ் வரும் குற்றம் ஒன்றாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களும் நடவடிக்கைகளும் செயற்பாடுகளும் எந்த விளைவையோ வலுவையோ கொண்டிருக்காது. அதனால் ஏதேனும் தீங்கு, இழப்பு, நட்டம் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அதை பிரயோகித்த அதிகாரி அல்லது குழுவினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் தனிப்பட்ட முறையில் அந்த நட்டத்துக்கு பொறுப்பாவார்கள். சரிதானே? இதில் நிர்வாக மேன்முறையீட்டு நியாய சபை அல்லது அரசியலமைப்பினால் அதிகாரம் வழங்கப்பட்ட நீதிமன்றம் ஒன்றில் அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு தண்டனையை இந்த பிரிவு தடுக்காது. இந்த பிரிவு அதை தடுக்காது. அதாவது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் சொல்லப்பட்டபடி அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படலாம். ஆனால் அதுக்கு மேலதிகமாக நீதிமன்ற தண்டனைகள் கிடைக்கிறதை இது பாதிக்காது என்று சொல்லி. சரிதானே? அடுத்தது தத்துவம் கையளிக்கப்பட்டவர்கள் நடைமுறை விதிகள், வழிகாட்டல்கள், நடவடிக்கை, ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக பாரபட்சம் இல்லாமல் நியாயமாக சிறந்த விசுவாசத்தோட வெளிப்படைத்தன்மையோடு அதை பிரயோகிக்க வேண்டும். ஆணைக்குழுவினால் தன்னோரிடம் கையளிக்கப்பட்ட விடயங்களின் மீது தளராத ஊக்கத்தோடு, அதாவது முழுமையான வினைத்திறனோடு கருமமாற்றுதல் வேண்டும். தேவைப்படுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஆணைக்குழுவினுடைய ஒத்துழைப்பையும் அறிவுறுத்தல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நடைமுறை விதிகளில் உள்ளடங்காத எந்த ஒரு விஷயம் தொடர்பிலேயோ அல்லது பொருள்கோடல் என்றது அதுக்குரிய கருத்து சொல்லப்பட்டது தொடர்பிலேயோ தீர்மானம் எடுக்க முடியாமல் இருந்தால் அதை ஆணைக்குழுவினுடைய கவனத்தில் கொண்டு வந்து ஆணைக்குழுவின் தீர்மானத்தை தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு நடைமுறை ஒழுங்கு விதியில் உள்ளடங்காத விடயம் தொடர்பிலையோ அல்லது பொருள் விளக்கம் கொள்வதில் ஒரு தடை இருக்குமாக இருந்தால் என்ன செய்ய வேணும்? அவை ஆணைக்குழுவினால் அந்த தொடர்பில் தீர்மானம் எடுத்து அறிவிக்கப்படும் ஆணைக்குழுவினுடைய உதவியை நாட வேண்டும். இப்போ நாங்கள் கடந்த செயலமர்வுகளையும் இன்றைய செயலமர்வுகளையும் சேர்த்து இதில் இருக்கக்கூடிய 21 உறுப்புரைகளை படிச்சிருக்கிறோம். உண்மையில் இந்த பகுதிகள் ஆரம்பத்தில் படிக்கிற போது ஒரு ஜனரஞ்சகமான அல்லது கவர்ச்சியான பகுதிகளாக இருக்கிறது இல்லை. சரிதானே? இனி வருகிற பகுதிகள் மிக இன்ட்ரெஸ்டாக இருக்கும், மிகவும் மனங்கவரத்தக்கவையாக அவை அமைந்திருக்கும்.
ஆனால் எங்களுடைய செயலமர்வு சில வேளைகளில் இடைவெளி உள்ளதாக இருக்கும். அவ்வளவுதான். நீங்கள் அது தொடர்பில் அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை. அடுத்த செயலமர்வு வியாழக்கிழமை செயலமர்வு நடைபெற்றால் அது கிரகித்தல் பாடம் தொடர்பான செயலமர்வாக இருக்காது. இதனுடைய தொடர்ச்சியான செயலமர்வாக இருக்கும். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பற்றியதாக இருக்கும். அடுத்து வருகிற செயலமர்வுகளை நாங்கள் 2 செயலமர்வுகளை கிரகித்தல் தொடர்பான செயலமர்வுகளாக மாற்றிக்கொள்ளலாம். சரி, இந்த அளவில் நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். இப்படி சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், விளங்கி படிப்போம். இதில் ஏதேனும் உங்களுக்கு விளக்கம் இல்லாமல் இருந்தால் கேட்பதற்காக நான் ஒளிப்பதிவை நிறுத்தி கொண்டு உங்களுக்கான வாய்ப்பு தருகிறேன். எந்த சந்தேகமும் இல்லை, நாங்கள் போட்டு வர போகிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் பாய் குட் நைட். திரும்ப சந்திக்கிற வரைக்கும். அதன் பின்னரும் கூட உங்களுக்கு நல்ல பொழுதுகள் அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு உங்களுக்கு வழி அனுப்பியாச்சு. ஏனையவர்கள் கேள்வி ஏதாவது கேட்க இருந்தால் கேட்கலாம்.